قال الله تعالى في محكم تنزيله القرآن كما يرى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله جل على ذكره ونشهد أن محمدا رسول الله صلى الله عليه وسلم عبده وصفيه وخيرته على خلقه وأمينه على وحيه وحفيده على أمته وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد நினைத்து நெஞ்சமும் துதித்து நாவும் கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அவரது சாந்தியும் சமாதானமும் அவரது ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பொருளுற்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத்தாபிஈன்கள் நல்லடியார்கள் நாயகர்கள் சஞ்சலங்கள் குறிப்பாக முதலும் நிறைந்த ஜமாஅத்தை இடத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் கைகூடும் நிறைவாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு கொடுத்தான் அல்லாஹ் நல்லடியார்களே நல்லவர்களே இமான்தார்களே. கடந்த ஜும்ஆவிலே கூறியிருந்ததைப் போல நாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்திய தேசத்தினுடைய 29வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கக்கூடிய இந்த வேளையில் நாம் வாழுகின்ற இந்த இந்திய தேசத்தில் ஒரு இந்திய பிரஜையாக ஒரு குடிமகனாக நாம் எதிர்வருகின்ற அந்த 79வது சுதந்திர தினத்தை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற சில விஷயங்களை அங்கே முன்வைத்தோம். நாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த ஜும்ஆவிலே குறிப்பிட்டதை போல இந்தியாவில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய சாபக்கேடு என்பது கடந்த காலத்தினுடைய பெருமைகளை பேசி பேசியே நிகழ்காலத்தை தவறவிட்டவர்கள் என்பது இஸ்லாமிய சமூகத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கேடாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த கால பெருமைகள் ஒருவரும் பேசப்படுகிற அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் தன் சமுதாயத்திற்கான கவனங்கள் அது சார்ந்த எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் மிகச்சரியாக கையாளப்பட வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்தியாவினுடைய வரலாற்றை நீங்கள் 3ஆக பிரிக்கலாம். ஒன்று ஏன்ஷியன்ட் இந்தியா என்று சொல்லுவார்கள், பழைய கால வரலாறு. இந்தியாவினுடைய பழைய காலம் எப்படி இருந்தது என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அங்கே பேசப்படும். மிடீவல் இந்தியா என்பது இடைக்கால இந்தியாவினுடைய வரலாறு. அடுத்ததாக மாடர்ன் இந்தியா என்பது பிரிட்டிஷ் உள்ள வந்து சுதந்திரம் கிடைத்தது தொடங்கி தற்போது வரைக்கும் நவீன கால இந்தியா என்று 3ஆக பிரிப்பார்கள். இதுல இடைக்கால இந்தியா என்று எதிர்பார்க்கப்படுகின்றதோ
மிடிவல் இந்தியா என்று எது சொல்லப்படுகிறதோ அது வரலாறு முழுக்க இந்தியாவினுடைய வரலாற்றின் எல்லா பக்கங்களிலுமே முழுக்க முழுக்க முகலாயர்களால் அது ஆட்கொள்ளப்பட்ட வரலாறாக இருக்கிறது. 1500 பாபர் தொடங்கி 1857 இரண்டாம் பகதூர் ஷா வரைக்கும் உண்டான இந்த ஒரு 800 ஆண்டு கால இந்தியாவினுடைய விடிவெளி இந்தியா என்று சொல்லப்படுகின்ற இடைக்கால வரலாறு என்பது முழுக்க முழுக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மன்னர்களால் இந்த இந்தியா முழுமைக்குமாக ஆளப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதனால்தான் முகலாயர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று சொல்வதை விட வரலாற்றை இப்படி சொல்லுவார்கள், முகலாயர்கள் இந்த இந்தியாவிலே சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டினார்கள். ஒரு தேசத்துல முகலாய வம்சம் என்பது தொடர்ந்து 800 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பது உலக வரலாற்றில் அது முகலாயர்களுக்கும் இந்தியாவுக்கும் கிடைத்த மிகப்பெரும் வெற்றியாக இருக்கின்றது. இதுவரை எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒன்று நீங்கள் அரபு நாடுகளில் மன்னராட்சிகளாக நீங்கள் பார்க்கலாம், ஆனால் இங்கே மன்னராட்சிகள் அல்ல. முகலாயர்கள் என்பது அவர்கள் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை தாண்டி பல்வேறு விதமான பிரச்சனைகளை தாண்டி தாண்டித்தான் இந்த இந்தியாவில் அவர்கள் ஆட்சி செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியாவிலிருந்து இந்தியாவினுடைய வரலாற்றிலிருந்து இஸ்லாமியர்களை எல்லா நிலையிலும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அது உணவாக இருந்தாலும் சரி, அல்லது உடைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய மார்க்க ரீதியான சில அடிப்படை இந்தியாவினுடைய சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருக்கிற அந்த மார்க்க அடிப்படை விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீக்குவதன் மூலமாக இந்த இந்தியாவிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தமில்லை. இவர்கள் இந்தியாவின் அடிப்படை பிரஜைகள் அல்ல, இவர்கள் இந்தியாவுடைய அடிப்படை குடிமக்கள் அல்ல, இவர்கள் வந்தேரிகள் என்பதை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான் மத்திய அரசாங்கம் இவர்களின் ஆட்சியினுடைய எல்லா காலங்களிலுமே அவர்கள் குறிவைத்து பேசுவது, அவர்கள் தாக்குவது, அவர்கள் முன்னிலைப்படுத்துவது முகலாயர்களாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஏன்னா நம்ம எல்லா இடங்களையுமே திரும்ப திரும்ப பேசுவது இந்த இந்தியாவை நிலைநாட்டியவர்கள், இந்தியாவிற்கான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கியவர்கள், இந்தியாவிற்கான அரசியல் கட்டமைப்பை உருவாக்கியவர்கள். முகலாயர்கள் மிகச்சரியாக ஆட்சியில் இருக்கின்ற வரைக்கும் பிரிட்டிஷ்காரனாலோ ஆங்கிலேயனாலோ இந்தியாவிற்குள்ளே நுழைந்தவற்றை கைப்பற்ற முடியவில்லை. 1857 இரண்டாம் பகதூர் ஷாவுடைய அந்த நிலைமை கைப்பற்றப்படுகின்றது, அவருடைய ஆட்சி பிடிக்கப்படுகிறது, அவர் சிறையிலே அடைக்கப்படுகிறார் என்பதற்கு அப்புறமாகத்தான் நாம் பார்க்கிறோம் இங்கே இந்தியாவினுடைய அந்த அரசாட்சி என்பது பிரிட்டிஷ் இடத்திலமா இருக்கிறது. பிரிட்டிஷார்கள் உள்ளே வருகின்ற போது ஷாஜஹானுடைய பீரியட்ல உள்ள வந்துடுறான், 1680 உள்ள வந்துடுறான். ஆனால் 1680 உள்ள வருகின்ற பொழுது ஒரு வியாபாரியாக தன்னுடைய பொருளை கொண்டு வந்து இந்தியாவில் விற்பதற்காக, இந்தியாவுடைய வளங்களை கொண்டு போய் பல நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டித்தான் உள்ளே வருகிறான் பிரிட்டிஷ்காரனும் ஆங்கிலேயனும். அதுவரைக்கும் இந்தியா என்பது என்ன செய்யப்படவில்லை, அங்கே சூழ்ச்சியால் பிரித்தாளப்படவில்லை, பிரிட்டிஷின் கீழே இந்தியா கைப்பற்றப்படவில்லை. முழுக்க முழுக்க முகலாயர்களின் வசத்தில் தான் இந்தியா இருந்தது. எப்போவெல்லாம் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சம்பந்தமாக பேச்சு எடுக்கப்படுகின்றதோ அப்பெல்லாம் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நாம் உரத்த சொல்கின்ற ஒரு வார்த்தை, 800 ஆண்டு கால இந்தியாவில் முகலாயர்கள் ஆட்சியில இஸ்லாமியர்கள் அந்த ஆட்சியில இந்த நாடு வேற்றுமையில் ஒற்றுமையாக இருந்தது, மதச்சார்பற்ற நாடாக இருந்தது. யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், இஸ்லாத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்கின்ற கட்டாயம் முகலாய ஆட்சியில எந்த ரீதியிலும் எந்த இடத்திலும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி காலம் காலமாக முகலாயர்களின் பெருமையை நாம் அடித்து அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் மிகச்சரியாக எதிரிகள் திட்டமிட்டார்கள். காவி அரசாங்கம் திட்டமிடுகின்றால் இந்த முகலாயர்களுக்கும் இந்தியர்களுக்குமான தொடர்பை அடிப்படையில் வரலாற்று ரீதியாக தவறாக புனரமைக்கப்பட வேண்டும். வரலாற்று ரீதியாக இங்கே அவர்கள் தவறாக புனரமைக்கப்பட்டு விட்டால் எதிர்கால சமுதாயத்தில் முகலாயர்களை அவர்கள் முழுக்க முழுக்க இந்தியாவில் பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள், அவர்கள் வந்தேரிகள், அவர்கள் இந்தியாவை கைப்பற்றினார்கள், இந்தியாவுடைய வளங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள்.
சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து, முகலாயர்கள் முழுக்க முழுக்க இந்த தேசத்திலே வாழ்ந்த சகோதர சமயத்தை சார்ந்த மக்களை அவர்கள் கொலை செய்தார்கள். அவர்களுடைய ஆலயங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? இடித்தார்கள். அவர்களுடைய மத சுதந்திரம் அவர்களுக்கு அங்கே வழங்கப்படவில்லை என்று மத ரீதியான அந்த கோட்பாட்டை, மத ரீதியான பிரச்சனைகளை முன்வைக்கின்ற அந்த நேரத்தில் முகலாயர்கள் எங்கே தவறாக உணரப்படுவதை பார்க்கிறோம் நம்ம. ஆனால் கண்ணியத்திற்குரிய அந்த அகலடியார்களே, பாபர் தொடங்கி 2ஆம் பகதூர் ஷா வரைக்கும் உண்டான வரலாற்றில் சில அரசர்கள் அவர்களின் வாழ்க்கையில இயற்கையாக சில தவறுகள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அது மத ரீதியாகவும் இருந்திருக்கிறது, அவர்களின் அந்தரங்க வாழ்க்கை ரீதியாகவும் இருந்திருக்கிறது, அதெல்லாம் மாற்று கருத்தல்ல. ஆனால் பாபர் தொடங்கி அவுரங்கசீப் அடுத்து 2ஆம் பகதூர் ஷா வரைக்கும் உண்டான முகலாய மன்னர்களுடைய வம்சாவளியில எந்த இடத்திலேயுமே அவர்கள் பள்ளியை இடித்தார்கள், கோயிலை இடித்தார்கள், அல்லது பிரமத ஆலயங்களை அவர்கள் இடித்து தகர்த்தார்கள். மற்ற சகோதர சமயத்தினுடைய அந்த மக்களுக்கு அவர்களுக்கு எந்த மத சுதந்திரத்தையும் அங்கே வழங்கவில்லை என்பதற்கான நீங்கள் வரலாற்று ரீதியான எந்த சான்றுகளையும் நீங்கள் பார்த்திட முடியாது. ஒரு ஏறத்தாழ ஒரு 800 ஆண்டு கால இந்தியாவில் முழுக்க முழுக்க இந்த நாடு மிக சந்தோஷத்தோடு செல்வ செழிப்போடு எல்லா நிலையிலும், அதிலும் குறிப்பாக உலக அளவில் முகலாய ஆட்சியில் தான் இந்தியா என்பது பொருளாதாரத்தில் மேலோங்கிய நாடாக இருந்தது, மேலோங்கிய நாடாக இருந்ததாக வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க முகலாயர்களுடைய அந்த வரலாறு என்பது எல்லா நிலைகளிலும் நீக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். நான் கடந்த ஜுமாவிலே சொன்னேன், NCERT என்று சொல்லப்படுகின்ற மத்திய அரசாங்கத்தால் உயர்கல்வியினுடைய போட்டித் தேர்வுகளுக்கு யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் அடிப்படையாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய NCERT வரலாற்று புத்தகங்கள், இரண்டாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்வார்கள், அரசியல் அறிவியல் என்று, அந்த 2 புத்தகங்களிலும் முழுக்க முழுக்க முகலாயர்களுடைய ஒட்டுமொத்த ஆட்சியில எவைகள் எல்லாம் இன்றைக்கு வெளிப்படையாக மக்களுக்கு மத்தியில பிரசித்தி பெற்றதாக பிரபலியமாக இருக்கிறதோ அவைகள் அத்தனையுமே தவறாக மாற்றப்பட்டு வேறு வரலாறாக சித்தரிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஒரு கேள்வி நமக்கு எழுந்தாக வேண்டும். முகலாயர்கள் மீது ஏன் இவர்களுக்கு பயம்? முகலாயர்களுடைய ஆட்சி என்பது முடிந்து விட்டது. அவர்களின் ஆட்சி முடிந்தது 1857. 2ஆம் பகதூர் ஷா கைது செய்யப்பட்டதோடு என்ன செய்கிறது? ஆட்சி முடிகிறது. 1857 முடிஞ்சு நம்ம 1940 என்ன செய்கிறோம்? 47 நாம் என்ன செய்கிறோம்? நம் சுதந்திரம் அடைகிறோம். ஆனால் இப்ப 79 ஆண்டு கால அந்த சுதந்திர இந்தியாவை நெருங்கிவிட்ட போதிலும் கூட இந்தியாவை ஆட்சி செய்கின்ற மத்திய அரசாங்கத்திற்கு முகலாயர்கள் மீது ஏன் பயம்? அவர்களின் வரலாற்று ரீதியிலே ஏன் பயம்? அவர்களின் வரலாற்றை ஏன் புனரமைக்க வேண்டும்? அவர்களின் வரலாற்றை ஏன் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால், இந்தியாவின் எந்த வரலாற்றை நீங்கள் ஆரம்ப காலம் என்று தொட்டால் அங்கே முகலாய மன்னர்கள் இருப்பார்கள். நீங்கள் கட்டிட கடைகள் என்று நீங்கள் தொட்டால் அங்கே முழுக்க முழுக்க முகலாய மன்னர்கள் தான். நீங்கள் சாப்பிடுகின்ற பிரசித்தி பெற்ற பல்வேறு உணவுகள் இருக்கிறதே, அவற்றின் ஆரம்ப முகலாய மன்னர்கள் தான். உடுத்துகின்ற உடைகள் இருக்கிறதே, அவற்றின் மிகச்சரியான ஆரம்ப முகலாய மன்னர்கள் தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நீங்கள் இந்திய வரலாற்றின் எந்த துறைகளிலும் சரி, எந்த பக்கங்களிலும் சரி, முகலாயர்கள் இல்லாத ஒரு இந்தியாவை நீங்கள் கட்டமைக்க முடியாது. முகலாயர்கள் இல்லாத வரலாற்றை நீங்கள் உருவாக்க முடியாது. பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியா என்பது முகலாயர்கள் இருக்கின்ற வரைக்கும், இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும், சட்டம் நமக்கு வழங்கி இருக்கின்ற உரிமை என்ன? இந்தியா முழுமைக்கும் மதச்சார்பற்ற நாடு, ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நாடு அல்ல இந்தியா. இந்தியாவில் ஏறத்தாழ 3000த்திற்கும் அதிகமான மதத்தை ஏற்றுக்கொண்ட சின்ன பெரிய நிறைய மதங்கள் இங்கே இருக்கிறது. அத்துணை மதத்தை சார்ந்த மக்களும் இந்திய தேசத்தில் இந்தியாவுடைய குடிமக்களாக, பிரஜைகளாக சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உரிமைகளை, அடிப்படை கொள்கைகளை பின்பற்றி மத சுதந்திரத்தோடு வாழலாம் என்பதுதான் நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையாக இருக்கிறது. ஆனால் இன்றைய அரசாங்கத்தினுடைய அடிப்படை என்னவென்றால், இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு அல்ல. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு அல்ல. இந்தியா என்பது இந்துக்களுக்கான நாடு. இந்தியா என்பது ஒரே ஒரு மதத்தை மட்டுமே சார்ந்து
எப்படியாவது இருக்க வேண்டிய நாடு என்றவர்கள் தன்னுடைய கொள்கையை திணிப்பதற்கு முற்படுகின்ற நேரத்தில் எல்லாம் அவர்களுக்கு இடையூறாக வந்து நிற்பது, அவர்களுக்கு பெரும் அரணாக வந்து நிற்பது, தடுப்பாக வந்து நிற்பது முகலாயர்களுடைய வரலாறுகள், அவர்கள் ஆண்ட சரித்திரங்கள் அத்தனையும் எங்கே இருக்கிறது. வரலாறுகள் மாற்றப்படலாம் அல்லது வரலாறுகள் திரிக்கப்படலாம், வரலாறுகள் சித்தரிக்கப்படலாம், ஆனால் அவர்கள் அடிப்படையாக ஏற்படுத்தி தந்த உருவாக்கி தந்த அடையாள சின்னங்கள் அத்தனையுமே இன்றைக்கு நாம் இந்தியாவின் பல பகுதிகளில் கட்டடங்களாக பார்க்கலாம், உணவுகளாக பார்க்கலாம், ஆடைகளாக பார்க்கலாம், கலாச்சாரங்களாக பார்க்கலாம், அரசியல் ரீதியான விஷயங்களாக பார்க்கலாம். அவைகள் அத்தனையுமே அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான். அது கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, இங்கே நாம் இன்னொன்றையும் ஆழமாக விளக்க வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவில் 14 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களை மிக இலகுவாக இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்திவிட முடியாது. 14 கோடி மக்கள், 14 கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் என்ன செய்ய முடியாது, நாம் இந்திய வரலாற்றிலிருந்து நீங்கள் நீக்கிவிட முடியாது. ஆனால் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பிரச்சனைகளை, கலவரங்களை வரலாற்று ரீதியாக உருவாக்கப்படுகின்றதன் மூலமாக அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த முடியும். இந்தியாவிற்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த முடியும். அந்த சந்தேகங்கள் பின்னால் பெரும் பிரச்சனைகளாக, கலவரங்களாக மாறுகின்ற நேரத்தில் இந்தியாவிற்கும் இஸ்லாமியனுக்கும் உண்டான அந்த தொடர்பை ஒரு 50% இல்லாமல் ஆக்குவதற்கான அடிப்படை வேர்கள் தான் இன்றைக்கு முகலாயர்களுடைய வரலாறுகள் மாற்றப்படுவதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. இவற்றின் ஊடாக, இவற்றின் வழியாக நாம் இன்னொரு பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் போன ஜும்மாவில் நான் சொன்னேன், பாராளுமன்றத்துடைய அந்த சாலை என்பது அவுரங்கசீப் சாலையாக இருந்து அப்துல் கலாமுடைய பெயராக மாற்றப்பட்டது என்பது பெருமைக்குரிய விஷயம் அல்ல. அவுரங்கசீப் மாற்றப்பட்டதனுடைய முதன்மை நோக்கம் என்பது அவர் முழுக்க இந்த இந்தியாவிலே ஆட்சி செய்த அந்த நேரத்தில் இந்தியாவிலே வாழ்ந்த மற்ற மக்களை, அவர்களின் ஆலயங்களை சிதைத்தார், உடைத்தார். அவர்களுக்கான எந்த விதமான மத சுதந்திரம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்கின்ற அடிப்படை வரலாற்றை சொல்லித்தான் அவுரங்கசீப் சாலை என்பது முழுக்க இந்தியாவை ஆண்ட ஏபிஜேவுடைய இந்த பெயராக மாற்றப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அகலடியார்களே, இங்கே வெறும் பெயர்கள் மாற்றுவதல்ல, பெயர்கள் மாற்றமல்ல, பெயர்கள் மாற்றுவதன் மூலமாக அவுரங்கசீப்பினுடைய மொத்த வரலாறுகள் தவறாக சித்தரிக்கப்படுகிறது. அவுரங்கசீப்பினுடைய வரலாறுகள் மொத்தமாக சித்தரிக்கப்படுவதன் மூலமாக அவருக்கு முன்னால், அவருக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களின் வரலாறுகளும் அங்கே தவறாக கொண்டு போய் சேர்க்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு நமக்கான வேலை என்ன? நம்ம சுருக்கத்திற்கு வந்து விடுகிறேன். இப்படி நிறைய சொல்லலாம். முகலாயர்கள் தொடங்கி நிறைய விஷயங்களை, தெருக்களின் பெயராக இருக்கலாம், அல்லது ரயில் நிலையங்களின் பெயராக இருக்கலாம், அல்லது விமான நிலையங்களின் பெயராக இருக்கலாம், அல்லது அரசு இயங்கக்கூடிய அந்த சாலைகள் இயங்கும் பெயர்களாக இருக்கலாம். நிறைய பெயர்கள் மாற்றப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம சில இடங்கள்ல ஊர்களின் பெயர்களே மாற்றப்பட்டிருக்கிறது. நான் போல ஜும்மாவில் சொன்னேன், அலகாபாத் பெயர் மாற்றப்பட்டது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. அலகாபாத்துடைய பெயர் இன்றைக்கு பிரகிராஜ் என்னுடைய பெயர். ஆனால் அது அப்படி ஒரு பெயர் மாற்றப்பட்டுச்சா, அது சம்பந்தப்பட்ட வரலாறு நமக்கு தெரியாது. அலகாபாத் முழுக்க முகலாயர்களின் கட்டுப்பாட்டில் மிக செல்வ செழிப்போடு எல்லா நிலையிலும் செழிப்பாக இருந்த ஊராகத்தான் இருந்தது. அது இன்றைக்கு பிரகிராஜ் என்பதாக மாற்றப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அகலடியார்களே, இங்கே பெயர்கள் மாற்றம் என்பது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பெயர் மாற்றம் என்பது வரலாற்றை மாற்றுவதற்குண்டான அடிப்படை வேலையாக இருக்கிறது. வரலாறுகள் மாற்றப்படுவதன் மூலமாக அந்த வரலாற்றின் சொந்தக்காரர்கள் அந்த மண்ணில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கும் அல்லது அடிமைப்படுத்தப்படுவதற்குமான ஆரம்ப புள்ளிகள் தான் அந்த பெயர்கள் மாற்றப்படுவதன் அடிப்படையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அகலடியார்களே, இவற்றின் வழியாக நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன, நமக்கான பாடம் என்ன? 29 ஆண்டு கால அந்த இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையில வெறும் கொடியை ஏற்றி பட்டுளி வீசுகின்ற கொடியை பார்த்து ஒரு சல்யூட் போட்டு வந்தவர்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்து முடிப்பதல்ல இந்திய தேசத்தினுடைய சுதந்திர வரலாறு. இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுடைய அந்த இரத்தத்தில் உதித்ததுதான் இந்தியாவுடைய சுதந்திரமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதற்கும் இந்தியனுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்கான சட்ட ரீதியான வேலைகள் எல்லா இடங்களிலும் உருவாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதுல நாம் கூடுதல் கவனங்களோடு இருக்க வேண்டும். முகலாயர்கள் என்பவர்கள் 800 ஆண்டுகள் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள். அவர்களையே அப்புறப்படுத்துவதற்குண்டான வேலைகள் சட்ட ரீதியாக எல்லா இடங்களிலும் நடக்குது என்றால்
நம்ம இருக்கக்கூடிய ஊர்கள்ல, நம்ம இருக்கக்கூடிய தெருக்களுக்கு நாம் நம்முடைய முன்னோர்களுடைய பெயர்களை வைத்திருக்கிறோம். சீதக்காதி தெரு என்று வைத்திருக்கிறோம், அல்லது பிஎஸ்சி அப்துல்மான் தெரு என்று வைத்திருக்கிறோம், சதகத்துல்லா அப்பா தெரு என்று வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஊர்களிலுமே ஒரு முன்னோர்கள் இருந்தார்கள். அவர்கள் பல்வேறு விதமான ஒன்று செல்வமாக இருக்கலாம், தியாகமாக இருக்கலாம், அல்லது மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தவாதிகளாக இருக்கலாம். அவர்களின் நினைவாக வைக்கப்படுகின்ற அந்த பெயர்கள் அகற்றப்படுவது என்பது மிக எளிதான காரியம். முகலாயர்களே இல்லாமல் ஆக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில நம் ஊர்களுடைய தெருக்களின் பெயர்கள், இஸ்லாமியனுடைய அடையாள சின்னங்கள் எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளை நீக்குவதன் மூலமாக அந்த ஊருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அந்த ஊருக்கும் அந்த வரலாற்றுக்கும் சம்பந்தம் இல்லை என்று உருவாக்குவதற்கான வேலைகள் என்பது எல்லா நிலைகளிலும் அடுத்த சில ஆண்டுகள்ல ஒருவேளை இந்த ஆட்சி தொடர்ந்து வந்தால், அல்லது நாம் வாழுகின்ற இந்த மாநிலத்தில் அவர்கள் ஆட்சிக்குள்ளே வந்தால் அவர்களுக்கான அடுத்த கட்ட வேலைகள் இதுவாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கண்ணியத்திற்குரிய அகலடியார்களே, நம்முடைய சுதந்திர தின கொண்டாட்டம் என்பது வெறும் கொடியை ஏற்றுவதோடு மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கான நம்முடைய கடந்த கால வரலாறுகளை ஒன்று ஆவணப்படுத்தப்பட வேண்டும். ஒரு தெருக்கு பெயர் இருக்குன்னா அதற்கான காரணம் என்ன, ஏன் வச்சாங்க, நம்முடைய வரலாறு என்ன, ஒன்று அவைகள் புத்தகமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் பறந்து விருந்து கிடக்கிறது. ஆவண படமாக கூட என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஊர்களில் யார் வயசானவங்க இருக்கிறார், இந்த வயசானவங்க போய் கேட்கலாம், உங்க வயசு 90 வயசு, இந்த தெருவுக்கு எப்ப இந்த பெயர் வந்துச்சு, யார் அந்த நபர், அவர்களுடைய கடந்த கால அறிவுகளை பதிவு செய்து வருங்கால தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக வரலாறுகள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, வரலாறுகள் பாதுகாக்கப்படுவதன் மூலமாக நாம் இந்த தேசத்தில் விட்டு செல்கின்ற நம்முடைய குழந்தைகள் இந்திய குடிமக்களாக சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கண்ணியத்திற்குரிய மகளடியார்களே, இவற்றின் வழியாக என்னால் நிறைய பட்டியலை சொல்ல முடியும். தெருக்களின் பெயர்கள் மட்டுமல்ல, ஒரு பள்ளி இருக்கிறது என்றால் அந்த பள்ளிக்கான அடிப்படை டாக்குமெண்ட்ஸ் அத்தனையும் மிகச்சரியாக பதிவு செய்யப்பட்டு இருக்க வேண்டும். சில நேரங்களில் நான் கூட நினைத்தது உண்டு, எதுக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் அடிக்கல் நாட்டிட்டு யாரு திறந்து வச்சா, என்ன டேட்டு, என்ன ஹிஜ்ரி, தலைமை யாரு என்று என்ன செய்வாங்க, ஒரு கருப்புகள் பதிப்பாங்க. அது கருப்புகள் வெறும் பதிவுக்காக வேண்டும் மட்டுமல்ல, அது பெருமைக்காக வேண்டும் மட்டுமல்ல, அதாவது போறவங்க எல்லாம் என் பேரை படிக்கணும் என்பதல்ல. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, முன்னோர்கள் மிகச்சரியாக உருவாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பள்ளிகளிலுமே இன்றைக்கு உண்டான பள்ளிகள் அது கிடையாது. பழைய கால பள்ளிகளை பார்த்தா தெரியும், இந்த பள்ளியுடைய அடிப்படை எப்ப நாங்க அஸ்திவாரம் போட்டோம், எப்ப நாங்க கட்டணும், எப்ப உருவாக்கணும், எப்ப திறந்தோம், யார் திறந்து வச்சாங்க, தலைமை யாரெல்லாம் இருந்தார்கள் என்று அங்கு பதியப்படுகின்ற கல்வி என்பது அடுத்த தலைமுறைக்கு இந்த பள்ளி சார்ந்த, இந்த தெரு சார்ந்த அந்த வரலாற்றை மிகச்சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலை. வரலாறு என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஒரு சமூகம் தனக்கான கடந்த கால வரலாற்றை பாதுகாக்கவில்லை என்றால், ஒரு சமூகம் தனக்கான கடந்த கால வரலாற்றை மிகச்சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்களின் நிகழ்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆக்கப்படும் என்பதை மாற்று கருத்தல்ல. அது குறிப்பாக இமாமனா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய விஷயங்களை பேசுறான். அதுல பெருமானாருக்கு முன்பாக வந்த நிறைய நபிமார்கள்ல 25 நபிமார்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். மூசாவை பத்தி அல்லாஹ் பேசுறான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசுறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசுறான். சில எதிரிகள் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹாமானை பத்தி சொல்கிறான், அபூ லஹபை பத்தி அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொல்லப்படுவதன் நோக்கம் என்னவென்றால், இஸ்லாமியர்கள் தங்களின் கடந்த காலம் எப்படி அது பயணித்து வந்தது, இஸ்லாமின் அடிப்படை எப்படி இருந்தது, அவற்றின் வழியாக உங்கள் நிகழ்காலத்தை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறுகள் என்பது குர்ஆனில் சொல்லப்படும் அடிப்படையாக இருக்கிறது. அது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் தவறுகள் என்பது சட்ட ரீதியாக அவை வெளிப்படையாக துணிந்து செய்யப்படுகின்ற கால சூழ்நிலையாகத்தான் இந்தியாவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் இந்தியாவை ஆட்சி செய்கின்ற இந்தியாவுடைய பிரதமர் பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு மிக திறமைசாலியான ஒரு நபராக கட்டமைக்கப்பட்டிருக்கிற அதே சூழ்நிலையில நாம் இந்தியாவுக்குள்ளே திரும்பி பார்த்தோம் என்றால் சட்டத்திற்கு புறம்பான பல்வேறு ரீதியான காரியங்கள் சட்ட ரீதியாகவே நடக்குவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் அடுத்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்பது எந்த நிலையிலுமே உங்களுக்கு சட்டத்தை பின்பற்றி எங்குமே எந்த மக்கள் வாழ முடியாது.
அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள், அவர்களுக்கான அஜெண்டாவாக எது இருக்கிறதோ அவைகள் மட்டுமே இங்கே வாழுகின்ற மக்களின் மீது திணிக்கப்படுகின்ற ஒரு நாடாக மாறுமே தவிர சட்டத்திற்கோ அதிகாரத்திற்கோ நீதிக்கோ நியாயத்திற்கோ இங்கே வேலை இல்லை என்பதை நம்மால் மிகச்சரியாக பார்க்க முடியும். கல்வி தொடங்கி அடிப்படை அரசியல் வரைக்கும் உண்டான எந்த நிலைகளிலும் ஒரு இஸ்லாமியன் மேலே வந்துவிடக் கூடாது என்பதற்கான எல்லா நிலையிலும் உண்டான கட்டமைப்புகளை பார்க்கிறோம். இந்தியா முழுமைக்கும் நாம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் என்ன இருக்கிறான், வடமாநிலத்தில் இருக்கிறான். நம்ம இன்றைக்கு நாம் இங்கே பார்க்கிறோம், நம்ம கூட இருக்கக்கூடிய தொழில்கள்ல என்ன செய்யறாங்க, வடமாநிலத்தை சார்ந்த நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். நம்ம இது இப்படி விளக்கம் சொல்லிக்கோ, நம்ம என்ன அப்படின்னா அவங்க தான் நல்ல வேலை செய்யறாங்க, டைம் பார்க்கறதே இல்லை, மாடு மாதிரி உழைக்கிறான், கொஞ்சம் கூலி கொடுத்தா போதும், 8 மணி நைட்டு 8 மணி வரைக்கும் என்ன செய்யறான், வேலை பார்க்கறான், நம்மால் ஓப்பி அடிக்கிறான். இது ஒரு வகையில நமக்கு சௌகரியமாக இருந்தாலும் கூட இன்னொரு வகையில மறைமுகமான அஜெண்டா என்னவென்றால் எல்லா மாநிலங்களிலேயும் தன் மொழி பேசுகின்ற தன் ஊரை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களை எல்லா மாநிலத்துக்குள்ளும் உள்ளே அனுப்புவதன் மூலமாக தங்களுக்கான அடுத்த கட்டத்தை, அவர்களுக்கான களத்தை எல்லா நிலையிலும் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அஜெண்டாவாக இருக்கிறது. 1925 உருவாக்கப்பட்ட RSS 2025 இந்த இந்தியாவை இந்து மக்கள் வாழுகின்ற நாடாக மட்டுமே அறிவிக்க வேண்டும் என்பதற்கான முன்னெடுப்புகளை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் அஜெண்டாக்கள்ல ஒரு 60% அவர்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள். 40% மட்டுமே இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் இன்னும் அல்ல, மிக வேகமாக, அவசரமாக, அவசியமாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் இல்லாமல் விட்டால் அடுத்த தலைமுறை நம்ம இந்திய தேசத்துல இந்தியனாக இருப்பதற்குண்டான அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். நீங்கள் எத்தனை ஆதாரங்கள் காட்டினாலும் சரி, எத்தனை டாக்குமெண்ட் நீங்க காட்டினாலும் சரி, அதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலைகள் சட்ட ரீதியாக உருவாக்கப்படுவதை பார்க்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை சொன்ன நிலைக்கு வருகின்றேன். பொதுவாகவே ஒன்றை உருவாக்க பெற வேண்டும் என்றால் அங்கே சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும். சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதோ அவைகளை பின்பற்றி ஆக வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்தியாவினுடைய ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியை சட்ட ரீதியாக நியமிக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன சட்டம் அப்படின்னா 3 பேர் கொண்ட குழுக்கள் இருக்க வேண்டும். 3 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கணும். அந்த குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுடைய பிரதமர் இருப்பார், இந்தியாவுடைய ஜனாதிபதி இருப்பார், இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். இந்த 3 நபர்கள் தேர்ந்தெடுத்து இந்த 3 நபர்கள் மெஜாரிட்டி கிடைத்தால் மட்டுமே இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி நியமிக்கப்படுவார் என்பதுதான் கடந்த பாராளுமன்றத்திற்கு முன்பு வரைக்கும் உண்டான இந்தியாவினுடைய சட்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவை மாற்றப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். நம்ம ஈஸியா நகர்த்திட்டான். ஒரே ஒரு விஷயம் தான், என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியை இந்த குழுவில் இருந்து அகற்றுவதற்கான சட்டத்தை பார்லிமெண்ட்ல இயக்கிவிட்டு இப்பொழுது அவர்கள் மெஜாரிட்டி இருக்கிற காரணத்தினால் லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி இதற்கான சட்ட முன்வரைவு கொண்டு வரப்பட்டு இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பதற்கு இந்த குழுவுல உச்ச நீதிமன்ற நீதிபதி தேவையில்லை. யார் இருந்தால் போதும், ஜனாதிபதி போதும், இந்தியாவுடைய அவர் இருந்தால் போதும், 2 பேர் இருந்தால் போதும். 2 பேர் முடிவு செய்து யாரை வைத்து விடலாம், இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரி நியமித்து விடலாம். இப்பொழுது அதற்கான முன்னெடுப்புகள் அங்கே நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சோழி முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும், அவ்வளவுதான். தலைமை தேர்தல் அதிகாரியை இவர்கள் தன் இஷ்டத்திற்கு உள்ள கொண்டு வருகிறார் என்று சொன்னால் நீங்க என்ன கள போராட்டம் பண்ணாலும் சரி, எத்துணை நீங்கள் கவனங்களாக இருந்தாலும் சரி, எத்துணை தேர்தல் நடந்தாலும் சரி, இன்னும் 50 ஆண்டு கால இந்தியாவில் இவர்களை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கான எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் ஆக்குவதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்படுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அகடியார்களே, தலைமை தேர்தல் அதிகாரி என்று ஒரு சட்டத்தை சொல்கிறேன். இப்படியாக நிறைய நமக்கு தெரியாத மௌனமாக ராஜதந்திரமாக சட்டங்கள் அங்கே நகர்த்தப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியான சூழ்நிலைகளை நாம் இறங்கி போராடுவதோ தெருக்கள் இறங்கி கூக்குள் எழுவதோ தீர்வாக அமைந்து விடாது. நமக்கான எதிர்காலங்களை வரலாறுகளை மிகச்சரியாக பாதுகாப்பதும் ஒரு வகையில் நமக்கான கட்டமைப்பை பாதுகாப்பை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்தில். அந்த வகையில எதிர் வருகின்ற 79 ஆண்டு கால இந்திய இந்த சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுவது என்பது நம் வரலாற்றை ரொம்ப சுருக்கமா நம் தெரு நம் ஊரு இது சார்ந்த வரலாறுகளை கொண்டு போய் நம்முடைய சமூகத்திற்கு சேர்ப்பதற்கான ஒரு விழாக்களை நீங்கள் ஏடுங்கள். ஒரு கொடியை 10 நிமிஷத்தில் ஏற்றி நகர்ந்து விட வேண்டாம்.
வேண்டாம், ஊரை கூப்பிடுங்கள், ஒரு விழாவாக நீங்கள் கொண்டாடுங்கள். அந்த விழாக்களில் உங்கள் ஊர் சார்ந்த, உங்கள் தெரு சார்ந்த, உங்கள் முன்னோர்கள் சார்ந்த, உங்கள் ஊர் வளர்ச்சி சார்ந்த, கல்வி சார்ந்த, மருத்துவமனை சார்ந்த யாரெல்லாம் முன்னெடுத்தார்கள் அந்த முன்னெடுப்பாளர்கள் கடந்த கால நம்முடைய முன்னோர்கள் குறித்துண்டான வரலாறுகளை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக கடந்த காலங்கள் ஒரு வகையில் பாதுகாக்கப்படும். இன்னொரு வகையில நிகழ்காலத்துல நம்முடைய மக்களும் நாளை பேசப்படுகின்ற தலைவர்களாக உருவாவார்கள் என்பதில் மாற்று கருத்தில் எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா